இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏப்பா அங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கு? அங்க ஒரு சாமியார் இருக்காருமா. அவர் கொஞ்சம் வித்தியாசமான சாமியாரா இருக்காரு. வித்தியாசமா இருக்காரா? அப்படி என்ன பண்றாரு? மத்த சாமியாருங்களாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அருள்வாக்கு சொல்லுவாங்க. ஆனா இவரு வித்தியாசமா தகரம் இரும்பு மாதிரியான விஷயங்களை தங்கமா மாத்தி காட்டுறாராம். அதனால அவரை எல்லாரும் கோல்டு சாமியார்னே சொல்றாங்க. என்னது? தகரம் இரும்பு எல்லாம் தங்கமா மாத்துறாரா? அதிசயமா இருக்கே. அதிசயம் இல்ல, உண்மைதான். போய் பாருங்கம்மா. என்ன வேண்டும் கீழ்? சாமி, நான் வியாபாரத்துல ரொம்ப நஷ்டமாயிட்டேன். நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. உன் தொழில் என்ன சொல்லு? இரும்பு வியாபாரம் செஞ்ச சாமி, அதுல பெருத்த நஷ்டம் வந்துருச்சு. அதுல மிஞ்சின இரும்பை இங்க கொண்டு வந்திருக்க சாமி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தென்னாட்டுடைய சிவனை போற்றி. இதை எடுத்துச் செல். உன் கஷ்டம் எல்லாம் தேய்ந்துடும். சாமி, ரொம்ப நன்றி சாமி. இந்த தங்கத்தால என்னோட கஷ்டம் எல்லாம் தீந்துரும். நீங்க தான் எனக்கு கொலை சாமி. சாமி, மகளே, உனக்கு என்ன குறை? குறையெல்லாம் எதுவுமே இல்ல சாமி. நான் உங்க பக்த. நீங்க என் வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். உங்க திருவடிப்பட்டு எங்க வீடு புனிதமாகணும். வாங்க சாமி. மகளே, உன் விருப்பத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அடியேன் உன் இல்லத்திற்கு வர சம்மதிக்கிறேன். சந்தோஷம் சாமி. மகளே, நாம் இப்பொழுதே உன் இல்லம் செல்லுவோம். ரொம்ப சந்தோஷம் சாமி. வாங்க. வாங்க வாங்க சாமி, உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்லை பக்தையே. என்ன சாமி, வீட்டை அப்படி பாக்குறீங்க? இந்த வீட்டின் மேல் தோஷம் இருக்கிறது மகளே. அதை போக்குவது நல்லது. என்ன சாமி சொல்றீங்க? வீட்டு மேல தோஷமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த வீட்டில் கண்ணுக்கு தெரியாத துராவிகள் இருக்கிறது. அதை விரட்டினால்தான் உன் வீடு சுபிட்சமாகும். என்ன சாமி சொல்றீங்க? ஏன் வீட்ல கெட்ட ஆவிங்களா? சாமி, அத விரட்ட முடியாதுங்களா? ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க சாமி, செஞ்சிடலாம். அக்கா, உன் வீட்டுக்காரர் இஷ்டத்துக்கு கதை அளந்து விடுறாரு. அது அந்த லூசு காளியம்மாவும் நம்பி பரிகாரம் கேக்குது. விடு, நம்ம அம்மா கிட்ட இருந்த சொத்தை ஏமாத்தினாங்கல்ல, அவஸ்தைப்படட்டும். மகளே, அதற்கு பெரிய பரிகாரம் ஒன்றும் தேவையில்லை. என்னிடம் இருக்கும் இந்த தீர்த்தத்தை இந்த வீடு முழுவதும் தெளித்தால் போதும். எல்லா கெட்ட ஆவிகளும் அடுத்த கணமே மாயமாய் மறைந்துவிடும். அப்போ உடனே அந்த தீர்த்தத்தை தெளிச்சிடுங்க சாமி. வீட்டுல இருக்கிற கெட்ட ஆவிகள் எல்லாம் ஓடி தொலையட்டும். மகளே, இந்த கதவை திற, தீர்த்தம் தெளிக்க வேண்டும். மன்னிக்கணும் சாமி, அந்த ரூமை விட்டுட்டு மத்த இடத்துல எல்லாம் தெளிங்க.
இந்த பக்கம் வாங்க. எதுக்கு இந்த ரூம் கதவை திறக்க வேண்டாம்னு சொல்றாங்க? கண்டுபிடிச்சே ஆகணுமே. இதுக்குள்ள அப்படி என்ன இருக்கு? இவங்க இங்கதான் இருக்காங்களா? இந்த இரும்பு துண்டை நீங்க தங்கமாக்கி கொடுக்கணும். இந்தாங்க. மகளே, நீ சிறிது நேரம் உன் கண்களை மூடியிருக்க வேண்டும். நான் அந்த பரம்பொருளை வேண்டி இந்த இரும்பை தங்கமாக மாற்றி காட்டுகிறேன். சரிங்க சாமி. இந்த மாசற்ற ஜோதியே, மலர்ந்த மலர் சுடரே, தேசனே தேனார் அமுதே, இப்பொழுது உன் கண்களை திற பக்தையே. அடடா, தங்க பிஸ்கெட்டு. சாமி, நான் கொடுத்த இரும்பு துண்ட தங்கமா மாத்திட்டீங்க. உங்க சக்தியே சக்தி தான். உண்மையிலேயே நீங்க கோல்டு சாமியார் தான் சாமி. இதை வாங்கிக் கொள் மகளே. இப்பொழுது மகிழ்ச்சியா மகளே? ஐயோ, ரொம்ப சந்தோஷம் சாமி. மகளே, உன்னை எனக்கு மிகவும் பிடித்து விட்டது மகளே. இன்று இரவு உனக்காக இந்த வீட்டில் நான் ஒரு சிறப்பு பூஜை செய்ய போகிறேன். ரொம்ப சந்தோஷம் சாமி. அந்த பூஜையின் போது உன் வீட்டில் உள்ள எல்லா இரும்பு துண்டுகளையும் என்னிடம் கொடுத்துவிட்டு நீ அமைதியாக சென்று உறங்கு. ஆ, காலையில் உனக்காக எல்லா இரும்பு துண்டுகளையும் தங்கமாக மாற்றித் தருகிறேன். ரொம்ப சந்தோஷம் சாமி. நீங்க சொல்றபடியே நடந்துக்கிறேன்.